ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் இருக்காரே, சும்மா கடந்த சங்க ஊதி கெடுப்பானேன்னு ஏற்கனவே அவங்க காண்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நின்றலாமா, தம்பி நீ விளையாட்டா பண்ணுறது வினையாயிடக்கூடாதுப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது இவர் வந்து கண்ணே கலைமானே பாட்டு உன் வயசில் நீ பாட இசைமலையில் நினைய தயாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவியே பாடுன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருக்காரு. நக்கல் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைம் பாட்டு அப்படின்னு சிரித்தவங்க திடீர்னு பார்த்தா காஞ்சோரியனா மாறிட்டாங்க. ஏன்னா ஒரு நேரம் சிரிக்கிற ஒரு நேரம் மறைக்கிற ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க கண்டதும் யோசிக்க, இவங்க ஒரு மாதிரி சொல்ல, உண்மையை தான் போட்டு உடையா, நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணல, உனக்கு சொத்துல பாதி தரேன், ஏன் நீ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, பொண்டாட்டிக்கிட்ட விளாண்டு பக்கத்து இவருக்கு ஒரு குஜாலாக இருக்குது, அதனால இவர் என்ஜாய் பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தோன்னே நமக்கு தாங்க கண்ணே கலைமானை பாட்டு ஞாபகம் வரணும். நம்ம காவேரிக்கு ஒரு பக்கம், நம்ம விஜயை பார்த்தோன்னே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் கோவக்கார கிளியே என்னை கொத்து விட்டு போகாதே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாட்டு மட்டுமா இன்னொரு பாட்டையும் சேர்த்து விட்றாப்புல. என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? என் சண்டைக்காரி நீ தான், என் சண்டை கோழி நீ தான், சத்தியமா இனிமேலே சொந்தமெல்லாம் நீ தான், அந்த அளவுக்கு போயிட்டாரு. என்னடா அப்பா நீ எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு வர, அங்கே ஒரு பக்கம் கர்ஜுக்கும் காண்டாமிருகமாக கத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெனிலான்னு பற்றி பேச, அதுக்கப்புறம் ஆதாரம்னு சொல்லி என்ன சேதாரம் பண்ணுறியடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஒரு பக்கத்து இப்படி ஒரு அலப்பறை எடுக்க, அங்கே ஆட்டோவில் ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஓடுது, பிச்சுக்கிட்டு ஓடுது அருவியா. யாருக்கு? நம்ம குமரனுக்கும் கங்காவுக்கும். சரி இங்கெல்லாம் இவங்க இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சிறுசுங்க தனியாக வரட்டும், நாங்கள் முன்னாடி வந்துட்டோம்னு சொல்லிட்டு யார் அந்த பாட்டி வந்து தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வரலையான்னு கேட்டதுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சுப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம காவேரியை காமிக்கிறாங்க. இவங்க ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறன்னு வண்டியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டு வரும்போதே நம்ம விஜயை நக்கல் பண்ணுறாங்க. விஜய் ஒரு பக்கம் நோஸ் கட் பண்ணி விட்றாரு. ஏங்க இப்போ காவேரி மனசு அப்படியே நோகடிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க முடியல, இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.